வணக்கம். புதுவை மாநில பாஜக சார்பாக மத்திய அரசின் இலவச மருத்துவ காப்பீட்டிற்கான அட்டைகள் காமராஜர் நகர் தொகுதி மக்களுக்கு வழங்கப்பட்டது. இதனை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார் மக்களிடம் வழங்கினார். புதுவை மாநில பாஜக சார்பாக பிரதம மந்திரியின் ஆயுஷ்மான் பாரத் இலவச காப்பீடு திட்டத்திற்கான காப்பீட்டு அட்டைகள் மக்களுக்கு வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுவை காமராஜ் நகர் தொகுதிக்குட்பட்ட சாமிப்பிள்ளை தோட்டத்தில் வசிக்கும் சிவப்பு ரேஷன் அட்டைதாரர்களுக்கு தொகுதியின் பாஜக சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார் அதற்குரிய காப்பீட்டு அட்டைகளை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் பாஜகவின் மாநில தலைவர் சாமிநாதன் முன்னிலை வகித்தார். மேலும் இதில் மாநில பாஜக இளைஞரணி துணைத் தலைவர் உமா சங்கர், நிர்வாகிகள் கோவேந்தன், கோபதி, நாகேஸ்வர், தனலட்சுமி, வேல்முருகன், பரத் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். புதுவை தர்மாபுரியில் 100% கொரோனா தடுப்பூசி கொள்ள வேண்டும் என இந்திரா நகர் தொகுதி பாஜக செயற்குழு கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. புதுவை இந்திரா நகர் சட்டமன்ற தொகுதி பாஜக சார்பாக செயற்குழு கூட்டம் சிறப்பான முறையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் காமராஜ் நகர் தொகுதியின் பாஜக சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பேசினார். இந்த கூட்டத்தில் பாஜக நிர்வாகிகள் முருகன், செல்வராஜ் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். மேலும் இதில் பல முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. தர்மாபுரியில் உள்ள நீர்நிலைகளை அரசாங்கம் உடனடியாக தூர்வார வேண்டும். தர்மாபுரியில் மின் பிரச்சனை, சாலை பிரச்சனைகளை உடனடியாக தீர்வு கண்டு ஆளுநர் மற்றும் முதல்வருக்கும் இந்த கூட்டத்தில் நன்றி தெரிவிக்கப்பட்டது. மேலும் கூட்டுறவு அமைச்சகத்தை தனியாக பிரித்து தனி கவனம் செலுத்திய பிரதமருக்கும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கும் நன்றி தெரிவிக்கப்பட்டு இந்த கூட்டத்தில் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. மேலும் தர்மாபுரி முழுவதும் 100% தடுப்பூசி செலுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் இந்த கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. புதுவை முத்திரையர் பாளையத்தில் உள்ள ஒரு திருமண மகாலில் நடந்த இந்த கூட்டத்தில் திரளான கட்சியினர் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் தற்போதைக்கு பள்ளி கல்லூரிகள் திறக்கப்படாது என்றும் மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் அனைவரும் தடுப்பூசி செலுத்திக் கொண்ட பிறகு ஆகஸ்ட் 15ஆம் தேதிக்கு மேல் பள்ளி கல்லூரிகள் திறப்பு குறித்து முடிவு செய்யப்படும் எனவும் கல்வித்துறை அமைச்சர் நமச்சிவாயம் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் பள்ளி மற்றும் கல்லூரிகள் திறப்பது சம்பந்தமாக கல்வித்துறை அமைச்சர் நமச்சிவாயம் தலைமையில் ஆலோசனை கூட்டம் அரங்கேறியது. தலைமை செயலகத்தில் நடைபெற்ற இந்த ஆலோசனை கூட்டத்தில் கல்வித்துறை செயலர் வல்லவன், சுகாதாரத்துறை செயலர் அருண், கல்வித்துறை மற்றும் சுகாதாரத்துறை இயக்குநர்கள் மற்றும் அதிகாரிகள் பங்கேற்றனர். பல்வேறு மாநிலங்கள் பள்ளி மற்றும் கல்லூரிகளை திறந்துள்ள நிலையில் புதுச்சேரியிலும் திறப்பது சம்பந்தமாக இருதுறை அதிகாரிகளோடு அமைச்சர் நமச்சிவாயம் ஆலோசனை நடத்தினார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் நமச்சிவாயம் பள்ளி கல்லூரிகளில் சிறப்பு தடுப்பூசி முகாம்கள் தொடங்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் இதில் 18 வயதிற்கு மேல் உள்ள மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் அனைவரும் தடுப்பூசி செலுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் வருகின்ற ஆகஸ்ட் 11, 12, 13 ஆகிய தேதிகளில் இந்த சிறப்பு முகாம்களை நடத்த ஆளுநர் மற்றும் முதல்வருடன் ஆலோசித்து உறுதி செய்யப்படும் எனவும் அவர் தெரிவித்தார். மேலும் கல்லூரி மாணவர்கள், பேராசிரியர்கள் அனைவரும் முழுமையாக தடுப்பூசி போட்டுக்கொண்ட பிறகே கல்லூரிகள் திறப்பது குறித்து இறுதி முடிவு செய்யப்படும் என்றும் அவர் கூறினார். தற்போதைக்கு பள்ளி கல்லூரிகள் திறக்கப்படாது என கூறியவர் ஆகஸ்ட் 15ஆம் தேதிக்கு மேல் 3வது அலை எவ்வாறு உள்ளது என்பதை பொறுத்தே பள்ளி கல்லூரிகள் திறப்பது குறித்து ஆளுநர் மற்றும் முதல்வரோடு கலந்து ஆலோசனை செய்து அதற்கு பின்னர் திறக்கப்படும் எனவும் அமைச்சர் நமச்சிவாயம் நிருபர்களிடம் தெரிவித்தார். கல்லூரி மாணவர்களும் 18 வயதுக்கு மேல் நிரம்பிய கல்லூரி மாணவர்களும் மாணவிகளும் பள்ளியினுடைய பேராசிரியர்களும் ஆசிரியர்களும் தொடக்கப்பள்ளி ஆசிரியர்களும் முழுமையாக தங்கள் தடுப்பூசி போட்டுக்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளப்பட இருக்கின்றார்கள். அந்த அடிப்படையிலே 11, 12, 13 ஆகிய 3 தினங்களிலே பள்ளி கல்லூரிகளிலே சிறப்பு தடுப்பூசி முகாம்களை மரியாதைக்குரிய துணைநிலை ஆளுநர், மரியாதைக்குரிய முதலமைச்சர் அவர்களுடைய ஒப்புதலோடு அவருடைய அனுமதியோடு அதை துவங்கலாம் என்று ஒரு ஆலோசனை செய்யப்பட்டிருக்கின்றது. வேக்சினேஷன் டிரைவ் தடுப்பூசி முகாம் எல்லாம் முடிக்கப்பட்ட பிறகு நம்முடைய மாணவ மாணவிகளுக்கு, ஆசிரியர்களுக்கு தடுப்பூசிகள் எல்லாம் போட்டுவிட்ட பிறகு பள்ளி கல்லூரி ஆரம்பிப்பது சம்பந்தமாக முடிவை துணைநிலை ஆளுநர் மற்றும் முதலமைச்சரோடு கலந்து ஆலோசித்து அத்தகைய முடிவை எடுக்கலாம் என்ற முடிவு இந்த கூட்டத்திலே எடுக்கப்பட்டிருக்கின்றது. ஏன்னா மேக்சிமம் எங்களுடைய ஆலோசனை என்னன்னு கேட்டிங்கன்னா ஆகஸ்ட் 15க்கு மேலே பண்ணலாமா அப்படின்ற ஒரு ஆலோசனை இருக்குது, எண்ணம் இருக்குது. அது முதலமைச்சரோடையும் துணைநிலை ஆளுநரையும் கலந்து பேசி அதை இறுதி செய்வோம். புதுச்சேரியில் நிலவரி திட்ட நகல், பட்டா நகல் உள்ளிட்டவற்றை எளிமையாக்கும் வகையில் இணையதள முகவரியை துணைநிலை ஆளுநர் மற்றும் முதலமைச்சர் துவக்கி வைத்தனர்.
புதுச்சேரியில் நில அளவை மற்றும் பதிவேடுகள் இயக்கம் சார்பில் பொது சேவை மையங்கள் மூலம் நிலவரி திட்ட நகல், பட்டா நகல், புலப்பட நகல் பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டு வந்தது. இந்நிலையில் இதனை மேலும் எளிமையாக்கும் வகையில் www.nilamagil.py.government.in என்ற இணையதளம் மூலம் பொதுமக்கள் எந்நேரத்திலும் கணினி மூலமாகவோ அலைபேசி மூலமாகவோ 50 ரூபாய் கட்டணம் செலுத்தி பெறும் வகையில் இணையதள முகவரி துவக்கம் செய்யப்பட்டுள்ளது. புதுச்சேரி தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற இதற்கான விழாவில் துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன், முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் கலந்து கொண்டு அதற்குரிய இணையதளத்தை தொடங்கி வைத்தனர். இந்த இணையதளம் மூலம் டிஜிட்டல் கையொப்பமிட்ட நிலவரி திட்ட நகல், பட்டா நகல், புகைப்பட நகல் ஆகியவற்றை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என்றும் கூறப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரியில் ரேஷன் அட்டை தொடர்பான பணிகளை எளிமைப்படுத்த தொகுதிதோறும் வாரம் ஒருமுறை ரேஷன் அப்டேஷன் மேளா என்ற பெயரில் முகாம் நடத்தப்படும் என அமைச்சர் சாய் சரவணகுமார் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி குடிமைப் பொருள் வழங்கல் துறை அலுவலகத்தில் துறையின் அமைச்சர் சாய் சரவணகுமார் திடீர் ஆய்வு மேற்கொண்டார். காலை 8 மணி முதல் 10 மணி வரை என 2 மணி நேரம் செய்த ஆய்வின் பொழுது அவர் பணிக்கு தாமதமாக வரும் பணியாளர்களின் பெயர்களை கேட்டறிந்தார். தொடர்ந்து துறைக்கு வந்திருந்த பொதுமக்களின் குறைகளையும் அவர் கேட்டறிந்தார். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர், குடிமைப் பொருள் துறை மீது பல்வேறு புகார்கள் வந்தன. அதன் அடிப்படையில் நேரில் ஆய்வு செய்ததாகவும் தாமதமாக பணிக்கு வரும் பணியாளர்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். மேலும் பொதுமக்களுக்கு ரேஷன் அட்டையில் பெயர் சேர்த்தல், நீக்கல், முகவரி மாற்றம் உள்ளிட்ட பல்வேறு பணிகளை எளிமைப்படுத்தும் விதமாக தொகுதிதோறும் வாரம் ஒருமுறை ரேஷன் அப்டேட் மேளா என்ற பெயரில் சிறப்பு முகாம் நடத்த திட்டமிட்டுள்ளதாகவும் அப்போது அமைச்சர் சாய் சரவணகுமார் கூறினார். புதுச்சேரியில் 3 வயதில் 250க்கும் மேற்பட்ட படங்களை பார்த்து பெயர்களை சொல்லி கலாம் புக் ரெக்கார்டில் அதிக ஞாபக சக்தி கொண்ட சிறுவன் என பட்டம் பெற்ற சிறுவனை அனைவரும் வெகுவாக பாராட்டி வருகின்றனர். புதுச்சேரி மேட்டுப்பாளையம் சண்முகாபுரம் பகுதியை சார்ந்தவர் ஸ்டாலின். இவர் பள்ளி ஆசிரியர் ஆவார். இவரது மனைவி லட்சுமி நாராயணி தனியார் பள்ளி ஒன்றில் ஆசிரியராக பணியாற்றி வருகிறார். இவர்களது மகன் யாஸ்வின். தற்பொழுது இந்த சிறுவனுக்கு 3 வயது 2 மாதம் ஆகின்றது. சிறுவன் யாஸ்வின் 2 வயது முதல் அதிக ஞாபக சக்தியுடன் விளங்கியதால் பெற்றோர்கள் அவருக்கு பல்வேறு படங்களை காண்பித்து ஞாபக சக்தியை சோதித்து உள்ளனர். இந்நிலையில் கலாம் புக் ஆஃப் ரெக்கார்டில் தற்போது அதிக அளவு ஞாபக சக்தி கொண்ட மாணவன் என்கிற சாதனையை இந்த சிறுவன் படைத்துள்ளான். குறிப்பாக அந்த சிறுவன் 250 அட்டைகளை காண்பித்தால் அதனை சொல்லும் திறன் படைத்துள்ளான். குறிப்பாக உலகத்தில் உள்ள நாட்டின் தேசிய கொடிகளை காண்பித்தால் அதன் தலைநகரம், விலங்குகள் பெயர்கள், பறவைகள் பெயர்கள், தேசிய தலைவர்களின் பெயர்கள், மலர்களின் பெயர்கள், மரங்களின் பெயர்கள் என 250க்கும் மேற்பட்ட பெயர்களை தெரிவித்து இந்த சிறுவன் சாதனை படைத்துள்ளான். இவனை பெற்றோர்கள் முதல் அனைவரும் வெகுவாக பாராட்டி வருகின்றனர். புதுவையில் உள்ள அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் மாதந்தோறும் அரிசி, சமையல் எண்ணெய் மற்றும் உணவு தானியங்களை இலவசமாக வழங்க புதுவை மாநில அரசு ஒப்புதல் வழங்கியுள்ளது. முந்தைய காலங்களில் புதுவை மாநிலத்தில் ரேஷன் கடைகளில் அரிசி, சர்க்கரை போன்ற மிக குறைவான பொருட்கள் மட்டுமே இலவசமாக வழங்கப்பட்டு வந்தது. பின்னர் புதுவை முழுவதும் உள்ள சுமார் 500க்கும் மேற்பட்ட ரேஷன் கடைகள் மூடப்பட்டன. இதனால் இங்கு பணிபுரிந்த 1000க்கும் மேற்பட்ட பணியாளர்கள் பெரும் சிரமத்திற்கு ஆளாகினர். இந்த நிலையில் புதுவை மாநில துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் ஒரு முக்கிய அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். அது குறித்த செய்திக்குறிப்பில், புதுச்சேரி அரசு பல் மருத்துவக் கல்லூரியில் BDS படிப்பிற்கான இடங்களை 2022 முதல் 2023 கல்வியாண்டில் 40 இடங்களில் இருந்து 100ஆக அதிகரிக்கப்படுகிறது. இதற்கு ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் நடவடிக்கை எடுத்துள்ளார். அதுபோல புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள அனைத்து ரேஷன் கார்டுகளுக்கும் மாதந்தோறும் அரிசி, சமையல் எண்ணெய் மற்றும் உணவு தானியங்கள் இலவசமாக வழங்கப்படும். இதற்கும் துணைநிலை ஆளுநர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் ஒப்புதல் அளித்துள்ளார்.
இவ்வாறு புதுவை ராஜ்நிவாஸ் நிர்வாகம் தனது செய்திக்குறிப்பில் தெரிவித்துள்ளது. புதுவை பார்வதி திருமண நிலையத்தில் அதியன் டெக்ஸின் ஆடி அதிரடி தள்ளுபடி தொடங்கப்பட்டுள்ளது. புதுவை அதியன் டெக்ஸ் சார்பாக ஆடி அதிரடி தள்ளுபடி வழங்கப்படுகிறது. இந்நிறுவனத்தின் சேலைகள் உள்ளிட்டவை வருகின்ற 4ஆம் தேதி வரை புதுவை பார்வதி திருமண மண்டபத்தில் விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ளது. இங்கு விற்பனைக்கு உள்ள பொருட்கள் சுமார் 20 முதல் 50% வரை தள்ளுபடி வழங்கப்படுகிறது. மேலும் இங்கு சேலை டாப்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளதால் மக்கள் கூட்டம் அலைமோதுகிறது. குறிப்பாக இங்கு ஃபேன்சி சேலைகள் 100 ரூபாய்க்கு கிடைக்கிறது. மேலும் இங்கு அனைத்து வித சேலைகள், வேட்டிகள், துண்டுகள், லுங்கிகள், லெகின்ஸ், குர்த்தி, காட்டன் சேலைகள், டி-ஷர்ட், சட்டைகள் உள்ளிட்டவை கிடைக்கின்றது. முன்னதாக புதுவை அரியங்குப்பம் வட்டார காங்கிரஸ் தலைவர் சங்கர் இந்த நிகழ்வில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு முதல் விற்பனையை துவக்கி வைத்தார். புதுவை மங்கலம் தொகுதியில் 300 பயனாளிகளுக்கு அரசின் உதவித்தொகை வழங்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி மாநிலம் மங்கலம் தொகுதியில் முதியோர், விதவை, கணவரால் கைவிடப்பட்டவர், முதிர்கன்னி மற்றும் 3ஆம் பாலினத்தவர் ஆகிய பயனாளிகளுக்கு முதல்வர் ரங்கசாமியின் பரிந்துரையின்படி உதவித்தொகை வழங்கப்பட்டது. புதுவை மங்கலம் தொகுதிக்குட்பட்ட சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார் இந்த உதவித்தொகையினை 300 பயனாளிகளுக்கு வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் துறை இயக்குனர் அசோகன், துணை இயக்குனர் கிருஷ்ணராஜ், நல ஆய்வாளர் பாலமுருகன் மற்றும் முன்னாள் வாரிய தலைவர் பாலமுருகன் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர். புதுச்சேரி வில்லியனூர் கோட்டைமேடு பகுதியில் உள்ள பிபிடெக்ஸ் என்ற பிரபல ஜவுளி நிறுவனத்தில் வாடிக்கையாளர்களை மகிழ்விக்கும் வகையில் ஆடி அதிரடி தள்ளுபடி அறிவிக்கப்பட்டுள்ளது. புதுவை வில்லியனூர் கோட்டைமேடு பகுதியில் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு பிபிடெக்ஸ் என்ற ஜவுளி கடை திறக்கப்பட்டது. திறக்கப்பட்ட நாள் முதல் இந்த ஜவுளி கடையில் பொதுமக்களின் நலன் கருதி மிக குறைந்த விலையில் அனைத்து வித துணி ரகங்கள் விற்பனை செய்யப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் தற்போது இந்த நிறுவனத்தில் ஆடி மாதத்தையொட்டி பல்வேறு சலுகைகள் வழங்கப்பட்டுள்ளது. குறிப்பாக 3 கதர் சட்டைகள் 999 ரூபாய்க்கும், 4 கிரிப் புடவைகள் 999 ரூபாய்க்கும், 5 பூனம் புடவைகள் 599 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. மேலும் இங்கு பட்டு புடவைகளுக்கு 5 முதல் 50% வரை தள்ளுபடியும் செய்யப்படுகிறது. மேலும் குழந்தைகள் ஆடைகள் அனைத்தும் 30% வரை தள்ளுபடி செய்யப்படுகிறது. அதேபோல 2 காட்டன் சட்டைகள் 499 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. அதேபோன்று வாடிக்கையாளர்களின் நலன் கருதி இங்கு விற்பனை செய்யப்படும் அனைத்து ஜவுளி ரகங்களுக்கும் அதிகபட்ச சலுகைகள் வழங்கப்படுவதால் மக்கள் இந்த நல்ல சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று பிபிடெக்ஸ் நிறுவனம் உரிமையாளர் கேட்டுக் கொண்டுள்ளார். நம்ம பிபிடெக்ஸில் இப்போ புது ஆஃபர்லாம் நிறையா போட்டிருக்கோம். ஸோ இப்போ இது புது கடை ஆரம்பித்து ஒரு 4 months தான் ஆகுது. ஸோ நிறையா ஆஃபர்ஸ் நியூவாக போட்டிருக்கோம். ஸோ ஜஸ்ட்டு ஒரு ஆஃபர் இதெல்லாம் பாருங்கள். 5 saree வந்து 600, அதுக்கப்புறம் வந்து 4 காட்டன் பேண்ட்ஸ் வந்து 1000 rupees, அது மாதிரி 2 காட்டன் ஷர்ட்ஸ் வந்து 500, 2 லேடிஸ் டிஷர்ட் எடுத்திங்கன்னா 300. அப்புறம் வந்து நிறைய அந்த மாதிரி ஆஃபர்ஸ் இருக்குது. 5 பூனம் saree வந்து 600, அதுக்கப்புறம் வந்து 2 டாப்ஸ், 2 லெகின், 2 ஷால் வந்து 899க்கு தான் கொடுக்குறோம். அது 2 டிஷர்ட், லேடி டிஷர்ட் வந்து 299, ஜென்ஸ் டிஷர்ட்லாம் 140லேருந்து ஸ்டார்டிங் ஆகுது. அண்ட் டிஸ்கவுண்ட்ஸும் இருக்குது. 4 காட்டன் பேண்ட் வந்து 999. அது மாதிரி காட்டன் ஷர்ட், 2 காட்டன் ஷர்ட் எடுத்திங்கன்னா 500 தான். பியோர் ஷர்ட்ஸ், பியோர் ஒயிட் ஷர்ட்ஸ் எடுத்திங்கன்னா 3 ஷர்ட் வந்து 999. நைட் ஷூட்ஸ்லாம் வந்து கிட்ஸுக்கும் இருக்குது, உமன்ஸுக்கும் இருக்குது. கிட்ஸுக்கு வந்து 399 ஆகுது, உமன்ஸ்க்கு வந்து 499 ஆகுது. எல்லா சாரீஸ், என்ன விதமான சாரீஸ், ஒர்க் சாரீ, டிசைனர் சாரீ, பட்டா இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து 20% ஆஃபர் கொடுக்குறது. அது மாதிரி வேறு வந்து உங்களுக்கு லெகின்ஸு எது எடுத்தாலுமே ஆஃபர்ஸ் நிறையா இருக்குது. ஸோ வந்து பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள் ஷாப்பிங். அனைத்து வாடிக்கையாளருக்கும் வணக்கம்.
பிபி டெக்ஸ் இந்த கடை ஆரம்பித்து 4 months தான் ஆகுது. வில்லியனூரில் புதிய உதயமாக இருக்குது. ஸோ எல்லோரும் வந்து பாருங்கள், நிறைய ஆஃபர்ஸ் போட்டிருக்கோம். மொதல் வருஷம் ஆடி ஆஃபர், நிறையா அட்டகாசமான ஆஃபர்லாம் இருக்குது. ஸோ 20 ஆஃபர்ஸ்க்கு மேலே இருக்குது. யார் யாருக்கு என்ன மாதிரி இருக்கோ வந்து பாருங்கள். பிபி டெக்ஸுக்கு வந்து நம்ம கலெக்ஷன் பார்க்கலான்னு வந்திருந்தோம். பார்த்துட்டு போகலாம். நான் இங்கே துணி நல்லா தான் இருக்குது, ப்ரைஸும் கம்மியாக தான் இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நானும் ட்ரெஸ் எடுத்திருக்கேன். என்னோடய பர்த்டேக்கு தான் எடுத்திருக்கேன். என் சன்னுக்கும் பார்த்துட்ருக்கேன். ஆடி ஆஃபர் போட்டிருக்காங்க. ஆடி ஆஃபர் நல்லா தான் இருக்குது, இது பண்ணி இருக்கலாம். நான் சாரி எடுக்க வந்துக்கிறேன். புடவைங்களாம் நல்லா சூப்பராக நல்லா இருக்குது. ஆடு தள்ளுபடி போடுறாங்க சொல்லிக்கிறாங்க. அதுதான் வந்திருக்குறோம். எல்லாமே வந்து அழகாக எடுக்கலாம். புது கடை திறந்துருக்குறாங்க, வந்து எடுக்கலாம். சாரி சுடிதெல்லாம் சூப்பராக நல்லா இருக்குது. எல்லாம் வரலாம், வந்து எடுக்கலாம். ஆடி தள்ளுபடி போடுறாங்க, வந்து வரலாம். புதுச்சேரி கடற்கரையில் வெளிநாட்டு மாணவர் ஒருவர் குளித்துக் கொண்டிருந்த பொழுது கடலில் மூழ்கி மாயமானார். இதையடுத்து கடலோர காவல் படையினர் மற்றும் தவளக்குப்பம் போலீசார் மாய மாணவரை தீவிரமாக தேடி வருகிறார்கள். புதுச்சேரி நோனாங்குப்பம் பாரடைஸ் கடற்கரையில் பெங்களூரில் படித்துக் கொண்டிருந்த சூடான் நாட்டை சேர்ந்த வாலிபர் அலாவுதீன் மற்றும் அவரது நண்பர்கள் குளித்துக் கொண்டிருந்தனர். இதில் சலாவுதீன் குளித்துக் கொண்டிருந்த போது திடீரென ஏற்பட்ட ராட்சத அலையில் சிக்கி அவர் உள்ளே இழுத்து செல்லப்பட்டார். இது குறித்து அருகில் இருந்த அவரது நண்பர்கள் இருவரும் கூச்சலிட்டதை தொடர்ந்து அருகில் இருந்தவர்கள் அவர்களை மீட்கும் பணியில் ஈடுபட்டனர். இருந்தபோதும் அலையில் சிக்கிய சலாவுதீன் மாயமானதால் இது குறித்து தவளக்குப்பம் போலீசாருக்கு தகவல் அளித்ததை அடுத்து தவளக்குப்பம் போலீசார் மற்றும் கடலோர காவல்படை வீரர்கள் அவரை தீவிரமாக தேடி வருகின்றனர். இந்த சம்பவம் அங்கிருந்த சுற்றுலா பயணிகளை அதிர்ச்சியடைய செய்தது. புதுவை மாநில ஆதி திராவிட இயக்கங்கள் சார்பாக மாநில அரசிற்கு பல்வேறு கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டுள்ளன. புதுச்சேரியில் ஒருங்கிணைந்த ஆதி திராவிடர் இயக்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் செயற்குழு கூட்டம் தவளக்குப்பம் தலைமை அலுவலகத்தில் நடைபெற்றது. இந்த கூட்டத்திற்கு மாநில தலைவர் ரோக அருள்தாஸ் தலைமை தாங்கினார். பொதுச் செயலாளர் கலைமணி, பேரவைத் தலைவர் முருகையன், கௌரவ தலைவர் திருமால் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இந்த கூட்டத்தில் பல்வேறு தீர்மானங்களும் நிறைவேற்றப்பட்டன. அதில் ஆதி திராவிடர் மேம்பாட்டுக் கழகத்தில் ஏழை எளிய ஆதி திராவிடர் மாணவர்கள் பட்ட மேற்படிப்பு மற்றும் மருத்துவ படிப்பிற்கு கடன் பெற்றுள்ளனர். அந்த கல்வி கடனை திருப்ப செலுத்த சொல்லி சம்பந்தப்பட்ட ஊழியர்கள் மாணவர்களின் வீடுகளுக்கு சென்று பெற்றோர்களை அடாவடித்தனமாக நடந்து கொள்கிறார்கள். மேலும் புதுச்சேரி மாநிலத்தில் அரசு மற்றும் அரசு சார்ந்த துறைகள் எந்த வேலை வாய்ப்பும் அரசு ஏற்படுத்தவில்லை. இதனால் 15 ஆண்டுகளாக இளைஞர்கள் வேலையின்றி தவிக்கின்றனர். வேலை வாய்ப்பு கிடைக்காத பட்சத்தில் எப்படி கடன் செலுத்த முடியும் என்பதை அதிகாரிகள் உணர வேண்டும். மேலும் கல்வி கடனை திருப்ப செலுத்த சொல்லி கந்து வட்டிக்காரர்கள் போல செயல்படும் ஊழியர்கள் மீது அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும். சேத்திலால் ஆளுநராக இருந்த பொழுது ஆதி திராவிட மக்களுக்கு வீடு கட்ட 3 சென்ட் இடம் வழங்கினார். ஆனால் அதை குறைத்து 1.5 சென்ட் இடம் வழங்கி வருகின்றனர். புதுச்சேரி மாநிலத்தில் 3 சென்ட் இடம் வழங்க தொடர்ந்து மாநில அரசை வலியுறுத்தி போராடுவது என்று இந்த கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. புதுச்சேரி அரசு மற்றும் அரசு சார்ந்த நிறுவனங்களில் சுமார் 15,000 காலி பணியிடங்கள் இருந்து வருகிறது. அவை இதுவரை நிரப்பப்படாமலும் இருந்து வருகிறது. முதலமைச்சர் ரங்கசாமி, ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் ஆகியோர் காலி பணியிடங்களை நிரப்ப நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதில் ஆதி திராவிடர்கள் இடஒதுக்கீட்டின்படி 1500 பேருக்கு வேலைவாய்ப்பு வழங்க வேண்டும். குடிமைப் பொருள் வழங்கல் துறையில் ரேஷன் கார்டு பெயர் சேர்த்தல், பிரித்தலில் சில ஊழியர்கள் ஏஜென்டாக செயல்பட்டு பல்வேறு முறைகேடுகளை செய்து வருகின்றனர். இதனை தடுக்க பல ஆண்டுகளாக பணிபுரியும் ஊழியர்களை மாற்றுத்துறைக்கு இடமாற்றம் செய்ய வேண்டும் எனவும் இந்த கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. இந்த கூட்டத்தில் பொருளாளர் வேல்முருகன், நகர தலைவர் ஆதிகேசவன் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி உழவர்கரை குண்டுசாலை பகுதியில் சாலை விரிவாக்கம் என்ற பெயரில் 70 ஆண்டுகளாக குடியிருக்கும் மக்களின் வீடுகளை அப்புறப்படுத்தி தனியாருக்கு தாரை வார்க்கும் முயற்சியை கைவிடக் கோரியும் பொதுப்பணித்துறையின் நடவடிக்கையை கண்டித்தும் பாதிக்கப்பட்ட மக்கள் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி மாநிலம் உழவர்கரை தொகுதி மூலகுளம் குண்டுசாலை பகுதியில் 70 ஆண்டுகளுக்கு மேலாக பலரும் குடியிருந்து வருகின்றனர். இந்நிலையில் குடியிருக்கும் மக்களை சாலை விரிவாக்கம் என்ற பெயரில் வீடுகளை காலி செய்ய முயற்சித்த பொதுப்பணித்துறையை கண்டித்து 1 வாரத்திற்கு முன்பு அப்பகுதி மக்கள் மறியல் போராட்டம் நடத்தினர். இந்நிலையில் உடனடியாக வீடுகளை காலி செய்ய வேண்டுமென கூறி வரும் பொதுப்பணித்துறையினரின் மக்கள் விரோத போக்கை கண்டித்தும் வீடுகளை அப்புறப்படுத்தி இடத்தை தனியாருக்கு தாரை வார்க்கும் முயற்சியை எடுத்துள்ள பொதுப்பணித்துறையை கண்டித்தும் இந்த முயற்சியை கைவிடக் கோரியும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிதி வழங்க வலியுறுத்தியும்
பாதிக்கப்பட்ட மக்கள் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது அவர்கள் தங்களின் எதிர்ப்பை தெரிவித்து கண்டன உரையும் ஆற்றினர். இதனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு நிலவியது. முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஜெயமூர்த்திக்கு 75ஆம் நாள் நினைவு நிகழ்ச்சி புதுவை அரியங்குப்பம் சுபையா நகர் பகுதியில் நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் அரியங்குப்பம் சுபையா நகர் பகுதியில் மறைந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஜெயமூர்த்தி அவர்களுக்கு சுபையா நகர் கிராம காங்கிரஸ் கமிட்டி சார்பாக 75ஆம் நாள் நினைவேந்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் அரியங்குப்பம் வட்டார காங்கிரஸ் தலைவர் சங்கர் தலைமை தாங்கினார். மேலும் சிறப்பு அழைப்பாளர்களாக முன்னாள் முதல்வர் நாராயணசுவாமி, காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவர் ஏவி சுப்பிரமணியன் மற்றும் பிரசார தலைவர் திருநாவுக்கரசு, கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர் கீதாநாதன் ஆகியோர் பங்கேற்று நினைவுரையாற்றினார்கள். மேலும் கட்சியின் தலைவர்களும் தொண்டர்களும் பொதுமக்களும் இதில் கலந்து கொண்டு அன்னாருக்கு மலரஞ்சலி செலுத்தினர். மேலும் அப்போது ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானமும் வழங்கப்பட்டது. இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை தெற்கு மாவட்ட துணைத் தலைவர் குருமூர்த்தி மற்றும் ராஜா ஆகியோர் இணைந்து சிறப்பாக செய்திருந்தனர். புதுச்சேரியில் இயங்கிய வார சந்தையான சண்டே மார்க்கெட்டில் கொரோனா பயம் சிறிதும் இல்லாமல் பொருட்களை வாங்க மக்கள் குவிந்ததால் கொரோனா பரவல் அதிகரிக்க வாய்ப்பு ஏற்பட்டுள்ளது. புதுச்சேரி மாநிலத்தில் ஊரடங்கு அமலில் உள்ள நிலையில் பொதுமக்கள் பொது இடங்களில் அதிகம் கூட தடை விதிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் வாரந்தோறும் புதுச்சேரி மாநிலம் காந்தி வீதியில் பிரசித்தி பெற்ற சண்டே மார்க்கெட் கடை இயங்கி வருகிறது. இந்த சண்டே மார்க்கெட் கொரோனா காரணமாக நீண்ட காலமாக திறக்கப்படாமல் இருந்தது. இந்நிலையில் கொரோனா ஊரடங்கில் தளர்வு விதிக்கப்பட்டிருந்த நிலையில் கடந்த 2 வாரங்களாக ஞாயிற்றுக்கிழமைகளில் சண்டே மார்க்கெட் கடைகள் திறக்கப்பட்டுள்ளது. இங்கு சிறிய பொருட்கள் முதல் பெரிய பொருட்கள் வரை மிக குறைந்த விலையில் மக்கள் வாங்கி செல்கின்றனர். இந்நிலையில் திறக்கப்பட்ட சண்டே மார்க்கெட்டில் ஏராளமான பொதுமக்கள் சமூக இடைவெளி கடைபிடிக்காமல் கொரோனா பயம் இல்லாமல் ஒரு சேர குவிந்து பொருட்களை வாங்கி செல்கின்றனர். இதனால் மீண்டும் கொரோனா தொற்று அதிகரிக்க வாய்ப்புள்ளதாக புதுவை மாநில சமூக ஆர்வலர்கள் அச்சம் தெரிவித்துள்ளனர். செய்திகள் இத்துடன் நிறைவடைகின்றன. வணக்கம்.